வணக்கம் காய்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 10. ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆச்சுன்றதை இன்னைக்கு கதையில பார்க்கலாம். வழக்கம் போல பிரைவேசி வேலைகளை அனைத்தையும் கதம் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். 2 தோசையை ஊற்றி காலை சாப்பாடை கதம் பண்ணிட்டேன். காலேஜில் சொல்ற அளவுக்கு சம்பவம் எதுவும் நடக்கல. அது மற்றவங்களுக்கு, ஆனால் எனக்கு சம்பவம் ஆகி போச்சு. போன சிட்டிங் பெஞ்சில் வச்சிருந்தா எப்படி உடச்சிக்குதுன்னு தெரியல. யாராவது மேலே ஏறி உக்காண்டாங்களா இல்லை கீழே போட்டாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் காலேஜில் ஃபோன் டேமேஜ். நல்ல வேலை, ஆனால் டிஸ்பிளேக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்தது முதல் வேலையா மீள முடிச்சதுதான். அப்புறம் ஃபோன் எடுத்துட்டு காணாம போயிட்டேன். ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ற டைமுக்கு என்ட்ரி கொடுத்துட்டேன். இன்னைக்கு புல் டே கதை. ஒரு வாரமா ஒர்க் அவுட் பண்ணதுனால புல் டே கதை ரொம்ப மோசமா போச்சு. 8 புல்லப்ஸ் அசால்ட்டா போடுறேன்னா 2 புல்லப்ஸ் போடவே கஷ்டப்பட்டேன். ஆனா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு எப்படி புல்லப்ஸ் போட்டு முடிச்சேன். இதற்காக தான் எப்படியா இருந்தாலும் கடினமா இருக்கணும்ன்றது. ஒர்க் அவுட் பண்ண டைமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். பண்ண வேண்டிய டைம்ல பண்ணாம விட்டேன்னா இப்படிதான் தத்தளிக்கணும் போல. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு என் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். எப்படியோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸை கேப்ஷன்ல போட்டுறேன், பாத்துக்கோங்க. இந்த ஃபால்ஸ் கிரிப்பை கத்துக்கிறதா ரொம்ப கஷ்டமாகுது. இது ஸ்கில் ட்ரைனிங்க்கு ரொம்ப தேவைப்படும். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஒரு வாஷிங்கை போட்டு சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற மக்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை. வணக்கம் காய்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 10. ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆச்சுன்றதை இன்னைக்கு கதையில பார்க்கலாம். வழக்கம் போல பிரைவேசி வேலைகளை அனைத்தையும் கதம் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். 2 தோசையை ஊற்றி காலை சாப்பாடை கதம் பண்ணிட்டேன். காலேஜில் சொல்ற அளவுக்கு சம்பவம் எதுவும் நடக்கல. அது மற்றவங்களுக்கு, ஆனால் எனக்கு சம்பவம் ஆகி போச்சு. போன சிட்டிங் பெஞ்சில் வச்சிருந்தா எப்படி உடச்சிக்குதுன்னு தெரியல. யாராவது மேலே ஏறி உக்காண்டாங்களா இல்லை கீழே போட்டாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் காலேஜில் ஃபோன் டேமேஜ். நல்ல வேலை, ஆனால் டிஸ்பிளேக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்தது முதல் வேலையா மீள முடிச்சதுதான். அப்புறம் ஃபோன் எடுத்துட்டு காணாம போயிட்டேன். ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ற டைமுக்கு என்ட்ரி கொடுத்துட்டேன். இன்னைக்கு புல் டே கதை. ஒரு வாரமா ஒர்க் அவுட் பண்ணதுனால புல் டே கதை ரொம்ப மோசமா போச்சு. 8 புல்லப்ஸ் அசால்ட்டா போடுறேன்னா 2 புல்லப்ஸ் போடவே கஷ்டப்பட்டேன். ஆனா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு எப்படி புல்லப்ஸ் போட்டு முடிச்சேன். இதற்காக தான் எப்படியா இருந்தாலும் கடினமா இருக்கணும்ன்றது. ஒர்க் அவுட் பண்ண டைமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். பண்ண வேண்டிய டைம்ல பண்ணாம விட்டேன்னா இப்படிதான் தத்தளிக்கணும் போல. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு என் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். எப்படியோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸை கேப்ஷன்ல போட்டுறேன், பாத்துக்கோங்க. இந்த ஃபால்ஸ் கிரிப்பை கத்துக்கிறதா ரொம்ப கஷ்டமாகுது. இது ஸ்கில் ட்ரைனிங்க்கு ரொம்ப தேவைப்படும். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஒரு வாஷிங்கை போட்டு சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற மக்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.